அது வந்து பில்ல இல்ல, பிளாக் மணியால தான் நாடே கெட்டு போயிருக்கு. கள்ள நோட்டியா இது? எதுவும் தெரியாது சார். உங்க கடையில இருந்து பொருள் வாங்கிட்டு போனவங்கள வழியிலே வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டோம். இது கொடுத்துட்டு உங்க பொருளை வாங்கிட்டு போங்க. விஜிலன்ஸ் இருந்து வந்தாங்க. அப்படியே நிறுத்து எல்லாம் போட்டு ரூபாய் நோட்டை கலரா மாத்தி காட்டினானுங்களா? பொருள் வாங்க வந்தானுங்களே அந்த டீம் தான் இவனுங்களும். இருக்கா ஒண்ணு ஏமாத்துறா இல்ல ஏமாந்து போய் நிக்க. நீ வாங்கிட்டு டிகிரி எல்லாம் குப்பையில போடுற. உன்னை விட்டா எனக்கு வேற யாருமா இருக்கா? ரோகிணி தெரிஞ்ச எனக்கு அம்மா வீட்டு பத்திரம் எனக்கு 4 லட்சம் தாங்க வேணும். ஏதாவது பார்த்து 4 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன். சரி சார். இன்னைக்கு செம்ம ட்ரீட் இருக்க போகுதுங்க. கொடுங்க. மாதிரியா இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் செஞ்சு ஒரு சாப்பிட்டது இல்லையாமா? ஏன்னா ரெடி ஆயிட்டு வரட்டும். காலையில இருந்து ஒரே டயர்டா இருந்துச்சு. அப்படியே வீட்டு வாசல்ல போர்ட மாட்டி கிளினிக் நடத்துது. ஆனிஸ் ஃபிஷ் சாப்பிட்டா நல்லது. மீனா, இன்னையில இருந்து நீ டாக்டர் மீனா தான். ரோகிணி வந்தாச்சு, கூட்டிட்டு வா சாப்பிடுறதுக்கு. சுட சுட சாப்பிட்டா நல்லா இருக்கும். சீக்கிரமா திக்னது இல்ல. ஏன் இல்ல ரோகிணி நீ விஷயத்தை சொல்லுமா? சூப்பரா, கொஞ்ச நாள்ல இவ்ளோ ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நல்லாதான் இருக்கும். போக போக தான் பிக்கப் ஆகும். நீங்க இப்பவே நல்லாதான். நிஜமாவே இவன் தான் சம்பாதிச்சானா? இல்லாமா இதுவரைக்கும் இவன் ஒரு வேலையும் ஒழுக்கமா பார்த்துட்டுருவானோன்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது. நீ ஜாடமடி என்னதான் சொல்ற? சரி வேணா சொல்லிட்டு போ, பரவாயில்ல. நீ படிச்ச படிப்பை சரியா பயன்படுத்தணும்னு பார்த்தா என்னமா ஆஃப் ஆகி உட்கார்ந்திருக்கீங்க? நம்ம கிட்ட சொல்லிட்டேன். என்னங்க ஆண்டி, எங்க ப்ராஃபிட்ல இருந்து உங்களுக்கு ஷேர். சந்தோஷமே இல்லையே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இது சந்தோஷ சீப் மாதிரி இல்லையே. நடக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. பேசாம சாப்பிடுங்க. ரோகிணி நீ போய் சாப்பிடு. டேய் இது நீ சம்பாதி மொத்தமா பிச்சு தின்னலாம் போல இருக்கு. நீனே அது நீங்க வந்து பாட்டி மீன் உனக்கு நல்லா சமைச்சு போடுவா. அதுங்களா வாங்க. எல்லாரும் சொல்றீங்க, நானே கிளம்பி வரேன். முத்து வந்து உங்களை கூப்பிட்டு வருவா. எல்லா வேலையும் என்ன செய்யன்னு சொல்லி பிடிவாதம் பண்ணாங்க. இப்ப செய்யணும்ல. சரி என்ன செய்யலாம்னு இருக்கீங்க சீனா? அதுதான் அந்த மாதிரி பாட்டிக்கு ஒண்ணு போட்டு அது உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே. என்னங்க நீங்க பாட்டிக்கு தானே பண்றோம். எனக்கு நம்பிக்கை கொடுத்ததே நம்ம பாட்டி தான். அவங்க தந்தலாம். சரிங்க வரேன். கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். மாமா அது சாப்பிடுறீங்கன்னு கேட்க வந்தேன். அதான் அப்புறம் மாமா ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுமா. சொல்றா. அதான்ப்பா நீ மீனா கொடுத்தாலப்பா அவ போட்டிருந்த நகையெல்லாம் அதை பற்றி அத மீனாவே வச்சுக்கிட்டு நீங்களே
நீங்களே பேசி வாங்கி கொடுத்துருங்கப்பா. அவ்வளவுதானே. இது நகையை கேக்குறான். இவன் தெரிஞ்சு கேக்குறானா இல்ல தெரியாம கேக்குறானா? இவ்வளவு முட்டாளா இருக்கான். ஏய், நான் சொல்லியா இருக்க வேண்டியவங்க என்ன நக்கலா? பின்ன நீ பண்ணதே வேற வச்சிருக்க. வேற என்ன பண்ண சொல்ற? அத நகை எடுத்து அடகு வச்சிருவீங்களா? நான் அவ நகை இல்ல, என் வீட்டுக்கார காசு கொடுத்து அவளுக்கு வாங்கினது. ஒருவேளை மீனா நகையை கேட்டா என்ன பண்ணுவ? அவன் ஏன் கேட்டு கொடுத்துருவான். அத அப்படியே இங்க வச்சிட வேண்டியதுதான். ஏ வந்துட்டேன், வா போலாம். இல்லம்மா, அங்க முத்து நகை ஏதாவது உடம்பு சரியில்லையா? என்னாச்சு அவருக்கு? அவகிட்ட நகையை திரும்ப வேணும் கேட்டு நிக்கலாமா? எந்த நகைய? என்ன அது? எதுக்கு நகை கேக்குறாங்க? இப்ப அரை மணி நேரத்துல கொடுத்தாகணும். நீ நம்ம எனக்கும் புரியல. இப்ப கேட்கும் போது அந்த நகையை கொடுக்கலன்னா என் மானம் போய் யோசிக்கிறியா? அதுவும் சரிதான். இல்லம்மா, பணம் பிரச்சனை இல்ல. ஆனா விட்டுட்டேம்மா. நீ எப்படி போகுது?